வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43:1 வாசிங்க. இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாது, உன்னை மீட்டுக் கொண்டு உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுப்பா, இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசும். எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையில நன்மைகளை, ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், நீ என்னுடையவன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நீ என்னுடையவன். You are mine. You are mine. பாருங்க, ஒரு சைக்காலஜிஸ்ட் அவர் சொல்றாரு, பிள்ளைகள் தங்கள் பெற்றோரிடத்துல 3 விஷயத்தை எதிர்பார்க்கிறாங்களாம், 3 வார்த்தைகளை. அநேக பிள்ளைகள் தங்கள் பெற்றோரிடத்துல 3 வார்த்தைகளை எதிர்பார்க்கிறாங்க. ஒண்ணு, யூ ஆர் மைன். யூ ஆர், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் அப்படின்னு பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாங்க அந்த வார்த்தையை. 2வது, ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன். பிள்ளைகள் பெற்றோரிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாங்க? அப்பா அம்மா என்ன சொல்ல நினைக்கிறாங்க? நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா, நான் உன்னை நேசிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லணும்னு என்ன செய்யறாங்க? எதிர்பார்க்கிறாங்க. 3வது, ஐ ஆம் ப்ளீஸ்ட் வித் யூ, நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன், நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்றீங்களோ இல்லையோ தெரியல. அல்லேலூயா. அல்லது நம்மளை பார்த்து நம்ம பெற்றோர்கள் சொன்னார்களோ சொல்லலையோ தெரியல. ஆனா இந்த 3 வார்த்தையை கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? நீ என்னுடையவன். அல்லேலூயா. நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன், நான் உன் மேல, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாசித்த இந்த வேத வசனத்துல கர்த்தர் நம்ம மேல எவ்வளவு பிரியமா இருக்கிறாங்கிறத நாம பார்க்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் நம்மளை புறக்கணிக்கலாம், நண்பர்கள் நம்மளை வெறுக்கலாம், நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய பெற்றோர்களோடும் நம்முடைய உறவினர்களும் நம்மளை என்ன செய்யலாம்? ஒதுக்கிடலாம். ஆனா கர்த்தர் நம்மை ரொம்ப நேசிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேல ரொம்ப பிரியமா இருக்கிறார். அதனால அவர் சொல்றாரு, நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். அப்ப இது மேலுக்கு மட்டும்தானா? ஃபீமேலுக்கு இல்லையா? ஆண்டவர் என்னுடையவன் மட்டும் சொல்லல, என்னுடையவன் என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டு, நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். அல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய கிரேட் வேர்ட் பாருங்களேன். யூ ஆர் மைன், யூ ஆர் மைன். இதுல இருந்து சில உண்மைகளை நான் சொல்லப்போம். நம்முடைய ஐடென்டிட்டி, நம்முடைய ஐடென்டிட்டி அதாவது அடையாளம். இந்த உலகத்துல தங்களை எப்படிலாம் அடையாளப்படுத்திக் கொள்றாங்க மனுஷர்கள்? எப்படின்னா அடையாளப்படுத்திக்கிறாங்கன்னா தங்களுடைய ப்ரொஃபஷனை வைத்து அடையாளப்படுத்திக் கொள்றாங்க. டாக்டரு, இன்ஜினியரு, ப்ரொஃபஸரு, அட்வொகேட்டு, அப்படி சொல்லி தங்கள் வேலைகளை வைத்து என்ன செய்யறாங்க? அடையாளப்படுத்திக்கிறாங்க. சிலர் தங்களுடைய ஸ்டேட்டஸை வைத்து என்ன செய்யறாங்க? அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். சிலர் நேஷனாலிட்டி
அல்லது தாங்கள் வாழ்கிற இடம், ஊரு, பேரு இதை வச்சு அடையாளப்படுத்திக்கிறாங்க. நாங்கெல்லாம் யாரு? அமெரிக்கன்ஸ், நாங்கெல்லாம் இந்தியன்ஸ், நாங்கெல்லாம் ஆப்பிரிக்கன்ஸ், அப்படி நேஷனாலிட்டியை வைத்து அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். சிலர் ஜாதியை வைத்து அடையாளப்படுத்துறாங்க. இல்ல, நாங்கெல்லாம் முதலியாரு, நாங்கெல்லாம் நாடாரு, நாங்கெல்லாம் யாரு கோணாரு அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஜாதியை வச்சு என்ன செய்யறாங்க? தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய அடையாளம் என்னது? இவைகளை வைத்துலாம் நம்முடைய அடையாளம் கிடையாது. நம்முடைய அடையாளம் நம்முடைய தேவனுக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய அடையாளம் தேவனுக்குள் இருக்கிறது. I belong to God. I belong to God. நான் தேவனுடையவன், நான் கர்த்தருடைய பிள்ளை. ஆண்டவர் சொல்றார், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். அதுதான் நம்முடைய அடையாளம். நம்ம யாரு? தேவனுடையவர்கள், தேவனுக்கு சொந்தமானவங்க, தேவனுடைய சொந்த ஜனம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் நம்முடைய அடையாளம். அல்லேலூயா. இன்னைக்கு மெசேஜ் என்னன்னா, நம்முடைய அடையாளம் நம்முடைய தேவனுக்குள்ளதான் இருக்கு. நம்முடைய அடையாளம் யாருக்குள்ள இருக்கு? நம்முடைய கர்த்தருக்குள்ளதான் நம்முடைய உண்மையான அடையாளம். இந்த உலகத்துல நாம நம்மளை பத்தி என்ன நினைக்கிறோங்கிறது நம்முடைய அடையாளம் கிடையாது. இல்ல, இந்த உலகம் என்ன சொல்றதுங்கிறது நம்முடைய அடையாளம் கிடையாது. இந்த உலகத்தினுடைய அடையாளங்கள்லாம் மாறலாம். இன்னைக்கு ஐஸ்வர்யவான இருக்கலாம், நாளைக்கு பெக்கரா மாறிடலாம். இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற எல்லா அடையாளங்களும் மாறிடும். மனுஷர்கள் உலகத்தில் இருக்கிற அடையாளங்கள்லாம் இன்னைக்கு அழகா இருக்கலாம், நாளைக்கு அசிங்கமா போயிடலாம். இன்னைக்கு அசிங்கமா இருக்கலாம், நாளைக்கு அழகா ஆகலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த அடையாளங்கள்லாம் மாறிடும். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அடையாளம் தான் உண்மையான அடையாளம். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நீ என்னுடையவன். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து, நீங்க கர்த்தருடையவன், நீங்க கர்த்தருக்கு சொந்தமானவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்னுடையவன் என்ன சொல்றாரு ஆண்டவர்? என்ன சொல்றாருன்னா, ஒண்ணு, நம்முடைய ஐடென்டிட்டி எதை பேஸ் பண்ணி இருக்கு பாத்தீங்கன்னா, தகுதி இல்லாத நம்மை தேவன் நமக்கு கொடுக்கிறார்ல தகுதி, அதுதான் நம்முடைய அடையாளம். தகுதி இல்லாத நமக்கு தேவன் நம்மளை தகுதிப்படுத்துறார்ல. நீ என்னுடையவன் சொல்றார். நீ என்னுடையவன் அப்படின்னா தகுதியே இல்லாத நம்ம ஒரு தகுதி கொடுக்கிறார். என்னுடையவன் சொல்லி நமக்கு ஒரு வேல்யூ கொடுக்கிறார். நமக்கு ஒரு வேல்யூ கொடுக்கிறார். அந்த வேல்யூ தான் நம்முடைய உண்மையான அடையாளம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? தகுதி இல்லாத நமக்கு கொடுக்கிறார். வாசிங்க, எசேக்கியல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். எசேக்கியல் 16:4 வாசிங்க. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, சுத்தமாவதற்கு தண்ணீரால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதவித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இணக்கமாயிருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளில் உன் தொப்புள் அறுக்கப்படவில்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரால் குளிப்பாட்டப்படவும் இல்லை,
உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. அதாவது பெத்து போட்டுட்டு ஒரு ஸ்திரீயானவள் என்ன செய்யறா, அந்த ரத்தத்தோடு அந்த பிள்ளைய போட்டுட்டு போயிட்டான். இந்த நம்ம டேனி பிரதர் இருக்கிறாரு, அவங்க அம்மா சசிகலா சகோதரி இருக்கிறாங்க. அநாத பிள்ளைகள் எல்லாம் எடுத்து வளர்க்குற அந்த அம்மா ஒரு தடவை சொல்லிச்சு, ஒருத்தி தாய் ஒரு குழந்தைய பெற்று ட்ரெயின் டிராக்ல போட்டு போயிட்டா. ட்ரெயின் டிராக்ல போட்டு போயிட்டா. அது குழந்தை எப்படி பிறந்ததோ தெரியல, பாவம், யாருக்கும் தெரியாம பெற்று அந்த பாவம் எங்கேயோ தூக்கி போடுறதுக்கு பதிலாக ட்ரெயின் டிராக்ல தூக்கி போட்டு போயிட்டான் சாகத்துக்கு. அந்த பக்கமா ஒருத்தர் நைட் செகண்ட் ஷோ பார்த்துட்டு போகும்போது ஒரு குழந்தை சத்தம் கேட்டுது. அதை எடுத்துட்டு கொண்டு போய் அவங்ககிட்ட விட்டாங்க. சைதாபேட்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குப்பை தொட்டியை சுத்தி ஜனங்கள்லாம் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு போய் பார்த்தா உள்ள ஒரு குழந்தை கிடக்கு. அது பிறந்த குழந்தை, அதனால எறும்பு கிரும்பு கிரும்பு எல்லாம் என்ன செய்யுது, அதை கழிச்சிட்டு கிடக்குது. ஒரு அம்மா தட்டி கிட்டி எடுத்துட்டு போனாங்க. அது போல தள்ளப்பட்டு கிடந்தாய், உன்னை யாரும் என்ன செய்யல, உனக்காக பரிதவிக்க யாருமே இல்லை, அனாதையா இருந்தாய். எருசலேமை பத்தி ஆண்டவர் சொல்றார், நீ அந்த நிலைமையில இருந்த, அந்த நிலைமையில இருந்த, உன் பேர்ல யாருமே இரக்கம் காட்டல. நீ பிறந்த நாளில் பார்க்கிறதுக்கு ரொம்ப அருவருப்பா கிடந்த. பிறந்த நாள்ல பார்க்கிறதுக்கு சில பிள்ளைகளை பார்க்கறதுக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு, அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி கூட தூக்கி போட்டு போகிறது உண்டு. தூக்கி போட்டு போகிறது, பார்க்கறதுக்கு ரொம்ப கருப்பா இருக்கு, வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டு போகுது. முகம்லாம் ஒரு மாதிரி கோணையா இருக்கு, கை கால் இல்லை, இல்ல கண்ணு இல்லை, அல்லது ஏதோ இன்னும் இல்லை அப்படின்னு தூக்கி போகிறது உண்டு. அது போல நீ எப்படி இருந்த, அனாதையா இருந்த, உன்னை அருவருப்பா இருந்த, பார்க்கறதுக்கு அசிங்கமா இருந்த. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன் அருகே கடந்து போன பொழுது, நான் உன் அருகே கடந்து போன பொழுது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் இருந்தாய். எப்படி இருந்த, மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் இருந்தாய். அப்படின்னா ரொம்ப அசட்டா அற்பமா கடந்த. கர்த்தர் உன்னை ரத்தத்துல கிடக்கிறத பார்த்துட்டு கர்த்தர் என்ன சொல்றாரு, பிழைத்திரு. அல்லேலூயா. எப்படி இது என்ன சொல்ல வர்றாருன்னா, கர்த்தர் எருசலேமை பார்த்து தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு தகுதி இல்லாம இருந்த நான் உன்னை பார்த்து என்ன செய்தேன், எனக்கு சொந்தமாக்கி உன்னை தகுதிப்படுத்தின. அது போலதான் பாவத்துல கிடந்தோம், அருவருப்பு பிசாசு பிடியில இருந்தோம். கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்வதற்கு எந்த தகுதியுமே கிடையாது நமக்கு. அவர் எவ்வளவு பெரிய பரிசுத்தமுள்ள தேவன், எவ்வளவு பெரிய நல்ல தேவன், எவ்வளவு நீதி உள்ள தேவன். அவருக்கு முன்பா நாம ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு அசுத்தத்துல அருவருப்புல இருந்த நம்மை கர்த்தருடைய கண்கள் கண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை உற்று பார்த்தாரு. அனாதையா இருந்த நம்மை கண்ணோக்கி பார்த்தார். புறக்கணிக்கப்பட்டிருந்த நம்மை கண்ணோக்கி பார்த்தார். தூரத்துல இருந்த நம்மை கண்ணோக்கி பார்த்தார். தகுதி இல்லாத நம்ம தேடி வந்து பார்த்தார். பிழைத்திரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்தார், ஆண்டவரு ஒரு தகுதி கொடுத்தார். அல்லேலூயா. நமக்கு ஒரு வேல்யூ கொடுத்தார். என்ன வேல்யூ கொடுத்தார் தெரியுமா? ஆண்டவர் நம்மளை என்ன செய்தாரு, தள்ளப்பட்டு கிடந்தோம், ஒதுக்கப்பட்டு இருந்தோம். தேவன் பிள்ளைகளா கர்த்தர் நம்மளை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தூரமா இருந்த உன்னை ஆண்டவர் என்ன செய்தார், சேர்த்து கொண்டார், பக்கத்துல சேர்த்துக்கிட்டார், அருகில் வைத்துக் கொண்டார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கொடுத்த வேல்யூ என்ன தெரியுமா, நீ என்னுடையவன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடையவன், எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மளை சேர்த்துக்கிட்டார்ல, அதுதான் நம்முடைய ஐடென்டிட்டி. அல்லேலூயா.
அதுதான் என்னது? நம்முடைய ஐடென்டிட்டி. அதுதான் தகுதியற்ற நமக்கு. என்னுடையவன் அதான் அர்த்தம். நீ எனக்கு சொந்தம், என்னுடையவன், என்னுடையவன். தகுதியே இல்லையே. கர்த்தர் நம்ம மேல் எவ்வளவோ அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. நீதிமானுக்காக ஒருத்தவன் மரிக்க துணிவான், பாவிகளுக்கோ அக்கிரமக்காரனுமாகி நமக்காக என்ன செய்தாரு? தன்னையே கொடுத்தார்ல. கர்த்தர் எவ்வளவு நல்ல தெய்வம். இந்த சில பேர்ல என்ன செய்யறான், பக்கத்துல கூட நம்மள என்ன செய்ய மாட்டாங்க. தள்ளு தள்ளு, வராத பக்கத்துல வரலாம், தூரமா அப்படி சொல்றானா? கர்த்தர் நம்மளை சேர்த்துக்கிட்டாருல்ல. அல்லேலூயா. ஏழைன்னு சொல்லி என்ன செய்யறா? புறக்கணிச்ச மக்கள் மத்தியில கர்த்தர் நம்மள என்ன செய்யறாரு? என்னுடையவன் சேர்த்துக்கிட்டாரு. அல்லேலூயா. உலகம்லாம் நம்மளை ஒதுக்கிடுச்சு. மரியாதையே கொடுக்கல, நமக்கு வேல்யூவே கொடுக்கல. தாயும் தகப்பனும் கூட நம்மளை தள்ளிட்டாங்க. தாயும் தகப்பனும் கூட என்ன செய்தாங்க? நம்மளை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. வேல்யூவே கொடுக்கல. ஆனா கர்த்தர் நம்மை நேசித்து என்னுடையவன் சொல்றார். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடையவன், என்னுடையவன். அல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவர் என்னுடையவன் என்ன அர்த்தம்? ஆதரவற்ற இருந்த நமக்கு என்ன செய்தாரு? உரிமையை கொடுத்தாரு. இனி என்னுடையவன் என்ன அர்த்தம்? என்னுடையவன் அர்த்தம், அதுல ஒரு ஓனர்ஷிப் இருக்கு. ஓனர்ஷிப், ஓனர்ஷிப் என்னது? உரிமை. உரிமை. கர்த்தர் நம்மளை பார்த்துட்டு நீ என்னுடையவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஒரு உரிமை அவங்க கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஐடென்டிட்டி. உரிமை கொடுக்கிறார், ரைட்ஸ் கொடுக்கிறார் நமக்கு. அல்லேலூயா. ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் நம்மளை பார்த்து ஏன் பிள்ளைங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உரிமையை கொடுக்கிறார் அர்த்தம். அதிகாரத்தை கொடுக்கிறது. என்னுடையவன் என்ன அர்த்தம்? அதிகாரம். என்ன அதிகாரம்? எப்படி அதிகாரத்தை கொடுத்தாரு? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், நீங்கள் தேவனுடையவர்களாகி ஆவியினாலும் உங்கள் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. எப்படி? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் அப்படின்னா அர்த்தம் விலைக்கு வாங்கப்பட்டோம். நாமெல்லாம் என்ன செய்யப்பட்டோம்? விலைக்கு. அல்லேலூயா. நம்முடைய ரேட் என்ன? நம்முடைய விலை. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விலை மதிப்பு இருக்குல்ல. இந்த ஸ்பீக்கருக்கு ஒரு வேல்யூ இருக்கு, இந்த ஏசிக்கு ஒரு வேல்யூ இருக்கு, லேப்டாப்புக்கு ஒரு வேல்யூ இருக்கு. நாம எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம்? எந்த வேல்யூ அதிகமோ, எதுக்கு வேல்யூ அதிகமோ அதுக்குதான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் இல்லையா? நீங்க உங்கள்கிட்ட இருக்கிற விலை உயர்ந்த பொருளுக்கு தான் அதிகமான பாதுகாப்பு கொடுப்பீங்க, அப்படிதானே? ஒரு அரை பவுன் இருந்தாலும் அது பீரோவுக்குள்ள கதவை திறந்து உள்ளுக்குள்ள ஒரு டப்பாவுக்குள்ள அதை பூட்டி சாவியை பத்திரமா என்ன பண்ணுவீங்க? ஒரு பர்ஸ்ல அல்லது கையிலேயே இடுப்புல எங்கேயோ ஒரு இடத்துல பத்திரமா வச்சிருக்கீங்க. ஏன்னா அதுக்கு வேல்யூ கொடுக்குறீங்க. அல்லேலூயா. அதனுடைய வேல்யூ ஒவ்வொன்றுக்கும். கர்த்தர் நம்ம கொடுத்த வேல்யூ என்ன தெரியுமா? தன்னையே கொடுத்து, அல்லேலூயா, தன் ஜீவனையே கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார்னா நம்ம எவ்வளவு வேல்யூ உள்ளவங்களா கர்த்தர் நம்மளை பார்த்திருக்கிறார். வெளியினாலும் பொண்ணுனாலும் நம்மளை மீட்கல, தன் சொந்த ரத்தத்தினாலும் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்ம எவ்வளவு வேல்யூ நம்ம கொடுத்து ஓனர்ஷிப் எடுத்துக்கிறார். என்னன்னு? நீ என்னுடைய, நீ எனக்கு சொல்லு. அல்லேலூயா. யோவான் 1:12 சொல்லுது. யோவான் 1:12 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை கொடுத்தாரு. அதான் என்னுடையவன். என்னுடையவன் என்னது?
தேவனுடைய பிள்ளை ஒரு அதிகாரம், ரைட்ஸ் இருக்கு, நம்ம கிட்ட இருக்கு, ரைட்ஸ் இருக்கு. இந்த சத்தம் போடுறவங்கள தூக்கி உள்ள போடுங்க, உள்ள போடுங்க. யாரா சத்தம் போட்டா உள்ள போட்டுங்க, கொண்டு போய். கர்த்தர் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? என்னுடைய ரைட்ஸ் கொடுத்திருக்கிறார், ரைட்ஸ் கொடுத்திருக்கிறார். அதே என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. கர்த்தர் நமக்கு ரைட்ஸ் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளை நம்ம என்ன, என்னது பிள்ளை? என்ன பிள்ளைக்கு என்ன அதிகாரம் இருக்கு? யாரோ ஒரு பிள்ளை வந்து நம்மள்ட்ட எதையும் கேட்க முடியுமா? ஒரு 3வது 4வது வீட்டு பிள்ளை வந்து நம்மளோட உரிமையை கேட்க முடியுமா? நம்ம பிள்ளை தான் நம்மள்ட்ட உரிமையை கேட்க முடியும் இல்ல? கர்த்தர் நம்மளோட சொந்த பிள்ளையா மாத்திருக்கிறார். அந்த உரிமை இருக்கு எதையும் கேட்கறதுக்கு. என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். யாருக்கு? பிள்ளைகளுக்கு தான். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல உரிமை. அப்பா கொடுப்பா எனக்கு இத, அம்மா கொடு. அப்படி இல்லைன்னா என்ன, உட்காந்து தரையில காலை உதறி உதறி அழுகுதா குழந்தை? குழந்தைய நீங்க ஏதாவது கூட்டு போய், சில குழந்தைகள் என்ன பண்ணோம், சில நம்ம எல்லாம் என்ன பண்றதில்ல, இந்த டி நகர் பக்கம் கூட்டே போறதில்லை. கூட்டு போனாலும் கண்ணை கட்டி என்ன செஞ்சிடணும், பொம்மை கடையை கண்ணை கட்டி கிராஸ் பண்ணிடணும் கூட்டு போய். இதை என்ன பண்ணும், அங்கேயே உட்காந்துட்டு வாங்கி கொடுத்தாதான் அந்த இடத்த விட்டு நகருவேன். அது என்னமோ தெரியல, அதே இடத்துல உட்காந்து காலை உதறது, உதறி உதறி அதை வாங்கிடுறது கத்தி. என்னது உரிமை? ஏன் கத்துறது? அது வாங்கி கூட எனக்கு குடு, எனக்கு. அந்த பிள்ளைகள் அந்த உரிமையை கத்துது. வேற யார்ட்டையாவது இப்ப கத்த முடியுமா? வாங்கி கொடுத்து நம்ம பிள்ளைங்க போய் வேற எங்கேயாவது அங்கெங்க அந்த பக்கம் வாங்கி கொடுக்குன்னு கத்திக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுவோம்? அவங்க கத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. கர்த்தர் நமக்கு உரிமை கொடுத்துல, பிள்ளைகள்ன்ற உரிமை. எந்த நேரத்திலையும் பிள்ளைகள் போய் கேட்கலாம், எதையும் கேட்கலாம். ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைகள் என்ற உரிமையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஐடென்டிட்டி. நீ என்னுடையவன். அல்லேலூயா. அப்ப நம்ம கேட்கலாம், அப்பாட்ட போய் தைரியமா கேட்கலாம். என்னுடையவன் சொல்லிட்டார்ல அப்படின்னா அர்த்தம், கேளு, என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு தரேன், நீ என்னுடையவன். அது மட்டும் இல்ல, ஓனர்ஷிப் எடுத்துக்கிறாரு அப்படின்னா அர்த்தம், என்னுடையவன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. 1 பேதுரு 5:7 சொல்லுது, வாசிங்க. 1 பேதுரு 5:7 வாசிங்க. விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. அப்படின்னா அர்த்தம், நீ என்னுடையவன், கவலை எல்லாம் என் மேல வச்சுது, என் மேல வச்சுது. உன் கவலையை சுமக்க கர்த்தர் இருக்கிறார். அது என்னுடையது. நீ ஏன் கவலைப்படணும்? அல்லேலூயா. பிள்ளைகள்லாம் கவலைப்படுதா ஃபீஸ் கட்டலையான்னு? நாம தான் கவலைப்படுறோம். ஃபீஸ் கட்டினாலும் காலேஜுக்கு போக மாட்டேங்குது, ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குது. என்னைக்காவது ஃபீஸ் கட்டலைன்னு கவலைப்பட்டு இருக்கா? யாரும் கவலைப்படுறதில்லை. எதை குறித்தும் கவலைப்படுறதில்லை. ஏன்னா நம்ம அப்பா பார்த்துவாங்க, நம்ம அம்மா பார்த்துவாங்க. பிள்ளைகள் நம்ம என்னுடைய சொல்லிட்ட போதே கத்தட்ட என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பாரத்தை என் மேல வச்சு, என் மேல வச்சு, ஐ டேக் கேர். நான் உன்னை என்ன செய்வேன்? பார்த்துக்குவேன். நான் உனக்கு பார்த்துக்குவேன், எல்லாம் பார்த்துக்குவேன். அதான் அந்த உரிமை, அந்த கேரை அவர் எடுத்துக்கிறார். நான் பார்த்துக்கிறேன், பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு. உலகத்துல யார் சொன்னாலும் நம்ம யோசிக்கலாம். வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் சொல்ற. அல்லேலூயா. நான் பார்த்துக்கிறேன், உன் கவலையெல்லாம் என் மேல வச்சு. நான் உன்னை விசாரிக்கிற தேவன், உன்னை விசாரிப்பேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம்
விசாரிக்கிறவர் நல்லது, உங்களுக்காக எல்லாத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார், உங்களை நடத்துகிறவர். அதனால எதை குறித்தும் கவலைப்பட்டு கலங்க வேண்டியது அவசியம் இல்லை. அப்படி கவலைப்பட்டு கலங்கட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவரை என்னுடையவர்கள் நம்பல. அவங்க என்னது நம்பல. நான் எப்படி நம்புறது, நீங்க பார்த்துக்குவீங்க. அல்லேலூயா. கவலைப்படுறவங்க அதான் அர்த்தம். கவலைப்படுறவங்க என்ன சொல்றாங்க, கர்த்தர்ட்ட என்ன சொல்றாங்க, உம்மாலாம் முடியாது, இது எப்படி உம்மால முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி. நீ இல்ல செய்ய மாட்டேன், அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்ற மாதிரி கவலைப்படுறவங்களாம். அதனால எதை குறித்தும் கவலைப்படாம இருக்கணும்னா அதை நம்பணும். என்னுடையவன் சொல்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். நிறைவாக்குறது அவருடைய வேலை. அதனால கர்த்தர் சொல்ல என்னுடையவன். அல்லேலூயா. மூணாவது எபேசியர் அதுலயே எபேசியர் 1:13-14 வாசிங்க. எபேசியர் 1:13-14. சத்திய வசனத்தை கேட்ட பொழுது, விசுவாசிகளான பொழுது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டீர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள், மீட்கப்படுவார்கள் என்பதற்கு. அல்லேலூயா. நீ என்னுடையவன் கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார், நம்ம மேல முத்திரை போட்டிருக்கிறார். அல்லேலூயா. என்ன போட்டிருக்கிறாரு, பக்கத்துல உங்க மேல ஒரு முத்திரை இருக்கு பாருங்க. உங்க மேல ஒரு முத்திரை இருக்கு, உங்க மேல முத்திரை இருக்கு. என்ன முத்திரை? ISI முத்திரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட். அப்படின்னா அர்த்தம், இந்த பொருள், இந்த சோப்பு ISI முத்திரை அப்படின்னா என்னது? இந்தியன் ஸ்டாண்டர்ட் இதுக்கு என்ன பண்ணிருக்கு, ரெகனைஸ், அங்கீகாரம் கொடுத்திருக்கு. இது எங்க நாட்டு பொருள், இதை நல்லா யூஸ் பண்ணலாம் நீங்க அப்படின்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கு. இந்த வீடுலாம் ஜப்தி பண்ணிட்டாங்கன்னா, கவர்மெண்ட் ஒரு இடத்த லாக் பண்ணிட்டாங்கன்னா, கடையெல்லாம் பூட்டு என்ன பண்ண, பூட்டு போட்டு அதுல துணி சுத்தி அதுல என்ன பண்ணுவாங்க, சீல் வைப்பாங்க. சீல் வச்சுட்டா என்ன அர்த்தம், இந்த இடம் நோட்டீஸ் ஒட்டிடுவான், இந்த இடம் என்னது, அரசாங்கத்துக்கு சொந்தமானது, இதை யாரும் என்ன செய்யக்கூடாது, உள்ள வரக்கூடாது, இதை யாரும் என்ன செய்ய முடியாது, ஆக்கியூபை பண்ணக்கூடாது அப்படின்னு சீல் போட்டுருவான். அது போல கர்த்தர் நம்ம மேல ஒரு சீலை போட்டாரு. என்ன சீல் தெரியுமா? பரிசுத்த ஆவியாகிய முத்திரை. அல்லேலூயா. என்ன முத்திரை? பரிசுத்தாவுடைய முத்திரை நம்ம மேல போட்டு, நமக்குள்ள ஆவியானவர் வந்த பொழுதே முத்திரை போட்டார். என்ன அர்த்தம்? என்னுடையவங்க. உங்கெல்லாம் யாரு? என்னுடையவங்க. என்னுடையவங்க. அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்டான்னு அர்த்தம், அமெரிக்காவுக்கு சொந்தமானவங்க. ஆதார் கார்டுல என்ன சொல்லுது, நம்மளை பார்த்து இந்தியன் சொல்லுது, எங்க நாட்டுக்காரங்கன்னு சொல்லுது. ஆதார் கார்டு என்ன சொல்லுது, எங்க நாட்டுக்காரங்க அவங்க அப்படின்னு சொல்லுது. அது போல பரிசுத்த ஆவியான நம்ம மேல ஒரு முத்திரை போட்டு எல்லாம் எனக்கு சொந்தம். என்ன சார், உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. யார தொடுறான்? உன்னை தொடுறவன் என் கண்மணியை தொடுறான். தொட முடியாது. அல்லேலூயா. பக்கத்துல தொட முடியாது. சொல்லுங்க தினேஷ், சொல்லுங்க தினேஷ். தொட முடியாது. என்னை தவிர உன்னை யாரும் தொட முடியாது, தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. யாரும் என்ன செய்ய முடியாது, நம்ம மேல கை போட முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை அப்படியே வேலி அடைச்சு பாதுகாத்துக்கிறார். உனக்கு விரோதமா ஒரு மணி எழும்ப முடியாது. கர்த்தருடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கிறோம், முத்திரைக்குள்ள இருக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமா இருக்கு. அல்லேலூயா. ஒரு தீங்கு வராது. நீதிமானுக்கு ஒரு கேடம். முத்திரை இருக்கு, முத்திரை இருக்கு. கர்த்தர் அந்த முத்திரை உங்களை பாதுகாக்கும்.
அல்லேலூயா. முத்திரை என்ன செய்யணும்ல? பாதுகாக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மேல ஒரு கார்டு, நமக்கு ஒரு ஐடென்டி கார்டு இருக்கு. நம்ம மேல என்ன இருக்கு? இல்ல கம்பெனி ஐடென்டி கார்டு தெரியுமா? அப்படின்னா அர்த்தம் அந்த கம்பெனியை சேர்ந்தவங்க. இந்த காலேஜ் எல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் பசங்க படிக்கிறாங்கல்ல, ஐடி கார்டு போடாத இருக்க கூடாது. ஐடி கார்டு போடாத காலேஜுக்கு போக முடியாது. அந்த கார்டு என்ன சொல்லுது? என்னுடையவங்கன்னு சொல்லுது. காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லுது இல்ல, அவங்க தான் காலேஜ் கிளாஸ் ரூமுக்கு போக முடியும். அவங்க தான். அந்த கார்டு இல்லாத என்ன செய்ய முடியாது? போக முடியாது. நம்ம மேல ஒரு ஐடி கார்டு. அல்லேலூயா. ஒரு கப்பல்ல ஒருத்தர் போயிட்டு இருந்தாரா, கப்பல்ல ஒரு கப்பல் பிரயாணம் பண்ணி வேற ஒரு நாட்டுக்கு போகுது. சில மாதங்கள் தான் பிரயாணம் பண்ணணும் இந்த கப்பல்ல. டிக்கெட்லாம் எடுத்துட்டு என்ன செய்தாரு? கப்பல்ல ஏறிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. எல்லாரும் அங்க கப்பல் நடமாடுறது, போறது வர்றது எல்லாம் பார்ப்பாங்க. ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? நாளுக்கு நாள் மெலிதாகிட்டே இருந்தாரு. சாப்பிடாம ஒண்ணுமே பண்ண மெலிசாகிட்டே இருந்தார். ரொம்ப நாள் ரொம்ப சோர்ந்து போய் என்ன பண்ணிட்டு இருந்தாராம்? ரொம்ப தளர்ந்து போயிருந்தாராம். அந்த கேப்டன் கேட்டாராம், இந்த கப்பல்ல எல்லாமே நல்லா இருக்கிறாங்க, உங்களை பார்க்க மட்டும் ரொம்ப நாளுக்கு நாள் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கிறீங்களே, ரொம்ப டல்லா ஆகிட்டு இருக்கிறீங்களே, என்ன காரணம்? என்னாச்சு? ஐயா, இந்த கப்பல்ல ஏறின நாள்ல இருந்து சாப்பிடவே இல்லையா. என்னது? கப்பல்ல சாப்பிடலையா? என்ன காரணம்? பைசாவே இல்லை. பைசாவே இல்லை. யார் உங்கள்கிட்ட பைசா கேட்டா? ஆமா, நீங்க ஏதாவது வாங்கினா பைசா கொடுக்கணும் இல்லையா? இல்லவே இல்லையே. இந்த கப்பல்ல நீங்க என்னைக்கு ஏறினீங்களோ அன்னையில இருந்து இறங்குற வரைக்கும் இந்த கப்பல்ல என்னது? சாப்பாடு ஃப்ரீ. நீங்க டிக்கெட் எடுக்கும் போது என்ன பண்ணிட்டீங்க? அந்த சாப்பாட்டுக்கு மேல என்ன பண்ணிட்டீங்க? சேர்த்து பே பண்ணிட்டீங்க. அதனால நீங்க பே பண்ணவே வேணாமே, நீங்க இலவசமாவே போய் சாப்பிட்டுக்கலாமே. அப்படின்ன பிறகுதான், கொஞ்ச நாள் கழிச்ச பிறகுதான் தெரிஞ்சிருக்கு, ஓஹோ இந்த கப்பல்ல எல்லாமே ஃப்ரீ தான். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்துட்டார்ல, அந்த ஐடி கார்டு என்ன சொல்லுதுன்னா, நீ என்னுடையவன்னு சொல்லுது. அல்லேலூயா. உனக்கானது எல்லாம் நான் பார்த்துக்கோன்னு சொல்லுது. அல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க கர்த்தருடைய எல்லாம் கர்த்தர் பார்த்துக்க. பக்கத்துல சொல்லுங்க, எல்லாம் கர்த்தர் பார்த்துக்காரு. நீங்க கர்த்தருக்கு சொந்தமான கர்த்தர் எல்லாம் பார்த்துக்காரு. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சாப்பிடாமலாம் இருக்காதீங்க. சாப்பிடாமலாம் இருக்காது. யார் சாப்பிடாதவங்க தெரியுமா? ஜெபம் பண்ணாதவங்க தான். ஜெபம் பண்ணாதவங்க யாரு? சாப்பிடாதவங்க. ஆனா கப்பல்ல சாப்பிடாதவங்க கேட்டு பெற்றுக்கொள்ளணும்ல, கேட்டு பெற்றுக்கொள்ளாத சாப்பிடுறவங்க. யார் மெலிந்து போயிட்டே இருப்பா நாளுக்கு நாள்? ஒண்ணு அந்த சத்தியத்தை தெரியாதவங்க, இன்னொன்னு கேட்காதவங்க. அப்படின்னா யாரு? பைபிள் படிக்காதவங்க, ஜெபம் பண்ணாதவங்க. நாளுக்கு நாள் என்ன ஆகிட்டு இருப்பாங்க? மெலிஞ்சு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் கப்பலை விட்டு இறங்கும் போது டெட் பாடியா தான் இறங்கணும். அதனால ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிங்க. ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிக்கிறது சத்தியத்தை அறியறது, ஜெபம் பண்றது கர்த்தத்தை பெற்றுக்கொள்றது. ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. முத்திரை நம்ம மேல முத்திரை இருக்கு, பாதுகாப்பு இருக்கு. கர்த்தர் நம்மள ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். ஏன்னா நீ கர்த்தருடையவன். அல்லேலூயா. நீ கர்த்தருடையவன். தானியேலை கர்த்தர் கைவிட்டாரா? சிங்க கேதியில சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவ அக்கினியில கர்த்தர் கைவிட்டாரா? ஏன் தெரியுமா கைவிடல? என்னுடையவன். அல்லேலூயா. சிங்கத்திட்ட சொல்லிட்டாரு, யான் தாவீது, என்னுடைய தானியேல். என்ன செய்ய முடியாது? நீ உங்களுக்கு வாயை மூடிட்டு சிங்கம் அப்படியே கம்மிட்டு. ஏன்? முத்திரை இருக்கு. அவர் மேல என்ன இருந்தது? முத்திரை இருந்தது. அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் மேல முத்திரை இருந்ததுனால அந்த அக்கினியினால என்ன செய்ய முடியல? அவங்கள பற்ற முடியல. முத்திரை இருந்தது.
உங்க மேல என் மேல கர்த்தர் முத்திரை வச்சுக்கோங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறது நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லு. எல்லாம் ரிசீவ் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லி, அல்லேலூயா சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை என்னுடையவன் சொல்ற. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. மூணாவது, அற்பமான நமக்கு தேவன் கொடுக்கிற கனம் தான் என்னுடையவன் அர்த்தம். கனம் கர்த்தரே சொல்றார், என்னுடையவன் சொல்றார். கனம் அற்பமான நமக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட், கனத்தை கொடுக்கிறார். பாருங்களேன், என்ன கனம் கொடுக்கிறாரு நீங்க வாசிங்க. 43:4 வாசிங்க. என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். அல்லேலூயா. என்ன பெற்றாய்? கனம் பெற்றாய். ரெஸ்பெக்ட். கர்த்தர் கனம் கொடுத்திருக்கிறார், கனம் பண்ணிருக்கிறார். என் பார்வைக்கு நீ எப்படிப்பட்டவங்க? அருமையானபடியா, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறபடியா நீ கனம் பெற்றாய். அல்லேலூயா. என்ன கனத்தை கொடுத்திருக்கிறாரு? லேவியராகமம் 20:26 வாசிங்கள. லேவியராகமம் 20:26 வாசிங்க. லேவியராகமம் 20:26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நீங்கள் எனக்கேற்றபடி பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி, என்னுடையவர்களாய் இருக்கும்படி. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை என்ன தெரியுமா கனம் பண்ணிருக்கிறாரு? எப்படி கனம் பண்ணிருக்கிறார் தெரியுமா? அவரை போல பரிசுத்தத்தை கொடுத்து. அல்லேலூயா. என்னது? அவரை போல பரிசுத்தம். நமக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு வெண் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் பரிசுத்தமா இருங்க. நான் உங்களை பரிசுத்தத்துக்கு என்ன பண்ணிருக்கிறேன்? பிரிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. உங்களை இந்த உலகத்திலிருந்து நான் பிரிச்சிருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நான் கனம் பண்ணிருக்கிறேன். உங்களை நீங்களா யாரு? பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. நாம யாரு? நம்ம மேல என்ன இருக்கு? என்ன இருக்கு? வெண் வஸ்திரம். அல்லேலூயா. பாஸ்டர், நான் ப்ளூ கலர் போட்டு வந்து வெண் வஸ்திரம்ன்றீங்க. அல்லேலூயா. இந்த சட்டை தான் ப்ளூ. அல்லேலூயா. என் மேல ஒரு வெண் வஸ்திரம். அல்லேலூயா. பரிசுத்தம் என்ற வெண் வஸ்திரம். அல்லேலூயா. உங்க மேல ஒரு வெண் வஸ்திரம். கர்த்தர் பரிசுத்தத்தை, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல உங்களெல்லாம் வேறு பிரிச்சிருக்கிறேன். நீங்கெல்லாம் இந்த உலகத்துக்குரியவங்க கிடையாது. நீங்கெல்லாம் யாரு? இந்த மண்ணுக்குரியவங்க கிடையாது. அல்லேலூயா. இந்த உலகத்துக்குரியவங்க கிடையாது. நமக்கெல்லாம் ஒரு வானவருடைய சாயல் நமக்கெல்லாம் கொடுக்கப்பட போகுது. ஒரு நாள் வானவருடைய சாயல். இப்ப கர்த்தர் நம்மளெல்லாம் என்ன செய்திருக்கிறார்? பரிசுத்தப்படுத்துகிறார், வேறு பிரிச்சிருக்கிறாரு. இப்ப நம்முடைய அடையாளமே நம்முடைய பரிசுத்தம் தான். அல்லேலூயா. நம்முடைய அடையாளத்தை இழந்துட்டோம்னு வச்சீங்களேன், ரொம்ப டேஞ்சர். அடையாளத்தை என்ன செய்யக்கூடாது? இழந்துடும். பரிசுத்தத்தை இழந்துட்டு என்ன செய்யக்கூடாது? அருவருப்பா, அசுத்தமா. கடந்த நாட்கள்ல ஒரு பரிசுத்தவான் தான், எல்லாம் ஒரு மகிமையான ஒரு மனுஷனா இருந்தார். பாவம் செஞ்சு கர்த்தரை விட்டு தூர போனதுனால பார்க்கறதுக்கு, அவரை பார்க்கறது ரொம்ப பரிதாபமா இருந்தது. ஒருத்தர் சொன்னார், அவரை பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருந்தது. ஒரு ஒரு கோயம்பேடுல அப்படியே சுத்திக்கிட்டு இருந்தாரு. பார்க்கறதுக்கு கோயம்பேடுல அப்படியே சுத்திக்கிட்டு இருந்தாரு. எவ்வளோ பெரிய மனுஷன். அந்த பரிசுத்தத்தை இழந்துட்டு கர்த்தரை விட்டு தூர போனதுனால பார்க்கவே அந்த மகிமெல்லாம் போயிடுச்சு. அந்த மகிமெல்லாம் போயிடுச்சு. அந்த ஆசீர்வாதம்லாம் அவரை விட்டு போயிடுச்சு. கர்த்தர் நம்மளை வேறு பிரிச்சிருக்கிறார். ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் நமக்கு. அல்லேலூயா. அதுதான் நம்முடைய அடையாளம். நீ என்னுடையவன்னு என்ன அர்த்தம்? நீ பரிசுத்தம் உள்ளவன். உலகத்தோட போய் ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. உலகத்துக்கும் உனக்கும் வித்தியாசம் இருக்கணும். உலகத்துக்கு உனக்கும் வித்தியாசம் இருக்கணும்.
நீ என்ன செய்யக்கூடாது, இந்த உலகத்தோட ஒட்டிக்கிட்டு அவங்களோட போய் உட்கார்ந்துக்கிட்டு இந்த பக்கம் ஒரு கால் அந்த பக்கம் ஒரு கால் இங்கே இங்கே இங்கெல்லாம் என்ன செஞ்சுக்கூடாது, டான்ஸ் ஆடிட்டு இருக்கக்கூடாது. அப்படி போயிட்டு எப்படி வரலாம், இப்படி போயிட்டு அப்படி வரலாம்லாம் ஓடிட்டு இருக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் வேறு பிரிச்சுட்டாரு. பிரிச்சுட்ட பிறகு அந்த பக்கம் என்ன செய்யக்கூடாது, திரும்பி பார்க்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? லோத்து மனைவி என்ன பண்ணா, திரும்பி பார்த்தா, அவ்வளவுதான். உப்பு தூணா மாறிட்டா. உப்பு தூணா மாறிட்டா. வாழ்க்கையில நம்ம திரும்பி பார்க்க கூடாது. கலப்பையில கையை வச்சுட்டு திரும்பி பார்க்கிற எவனோ தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது. ஆமா, நம்ம வந்துட்டோம், திரும்பி அப்படி போயிட்டாங்க எல்லாம் என்ன செய்யக்கூடாது. அப்படி எட்டி பார்த்துட்டு சினிமா தேட்டருக்கு போயிட்டு வரலாம், அப்படி போயிட்டு வரலாம். திரும்பி இப்படிதான் கோயின் ஷாப்புக்கு அப்படி போயிட்டு எட்டி பார்த்துட்டு வரலாம். அந்த விக்கிர கோயிலுக்கு அப்படியே கூப்பிடுறாங்க, ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம், போய் ஒரு மொட்டையை போட்டு வந்துடுவோம். அப்புறம் முடிய முளைக்காது, முடிய முளைக்காது. மொட்டையை போடலாம், சொட்டையை போடலான்ட்டு அதெல்லாம் என்ன செய்யாது. அதெல்லாம் அந்த பக்கமா போகக்கூடாது, எட்டி கூட பார்க்கக்கூடாது, தேவையில்லை அதெல்லாம் நமக்கு. அல்லேலூயா. விட்டு வந்தாச்சு. கர்த்தர் நம்மளை வேறு பிடிச்சிட்டார், பரிசுத்தப்படுத்திட்டார், கைவிட்டார். அல்லேலூயா. சில பேருக்கு என்னன்னா, பாஸ்டர் அதனாலதான் நான் இன்னும் வர்றதே இல்லை, அங்கேயே தான் இருக்கிறேன், இங்க வந்துட்டா திரும்பி போகக்கூடாது இல்ல, அதனாலதான் நான் அப்படியே இருக்கிறேன். அப்படியே இருந்தீங்கன்னா அப்படி போயிடுவீங்க, அவ்வளவுதான். திரும்பி இங்க வர்றதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. அப்புறம் அல்லேலூயா. கர்த்தருக்காக இந்த உலகத்துல எவ்வளவு இறக்கலாம். அல்லேலூயா. சொந்தக்காரனை இறக்கலாம், சொந்த பந்தங்களை இறக்கலாம், சொத்துக்களை இறக்கலாம், பிள்ளைகளை கூட இறக்கலாம், தாய் தகப்பனை கூட இறக்கலாம். கர்த்தருக்காக எதை வேணாலும் இழக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இழந்தீங்கன்னா 100 மடங்கு பெற்றுக் கொள்வீங்க. நம்ம சொந்தம் பின்னால நாம போகக்கூடாது, சொந்தம் நம்ம பின்னால வரணும்னா நாம வேறு பிரிக்கப்பட்ட லைஃப்லயே வாழணும். அல்லேலூயா. சும்மா அப்பப்பா அவங்களோட போய் ஒத்துக்கிட்டு ஒத்து வந்துட்டு இருந்தா அவங்களும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, நாம அவங்களை ரட்சிப்பு நடத்த முடியாது, நாமளும் நிலையா நிக்க முடியாது. உறுதியா நிக்கணும், அவ்வளவுதான். திருமண வாழ்க்கையா இருந்தாலும் உறுதியா நிக்கணும். அல்லேலூயா. திருமணத்துல உறுதியா நிக்கணும். எதிர்கால வாழ்க்கையை அமைக்கிறதுல நிக்கணும். நான் வாழ்க்கை இப்படிதான் வாழ்வேன், இல்லைன்னா நான் என்ன செய்ய மாட்டேன். திருமணமே எனக்கு தேவையில்லை, நான் சந்தோஷமா இருக்கிறேன். என்னப்பா திருமணம் எல்லாம் வாழ்ந்தவெல்லாம் எல்லாம் வாழ்ந்துட்டு சந்தோஷமா தான் இருக்கிறேன். கர்த்தரை கொடுக்குற மாப்பிள்ளையை நான் கல்யாணம் பண்றேன், இல்லைன்னா எனக்கு வேணாம். அல்லேலூயா. தப்பே கிடையாது. அல்லேலூயா. வைராக்கியமா இருந்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டவனை கர்த்தர் கொண்டு வந்து தருவார், தாங்குவோம் அவங்க. அல்லேலூயா. கொஞ்சம் லேட் ஆனாலும் கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க என்னாகமோ 8:14 வாசிங்க. என்னாகமோ 8:14 வாசிங்க. என்னாகமோ 8:14. லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரிக்க கடவாய், என்னுடையவர்களா இருப்பார்கள். லேவியர்கள் கர்த்தர் என்னத்துக்கு பண்ணாரு, பிரித்து எடுத்துட்டார். லேவியர்களை எதுக்கு பிரித்து எடுத்தாரு, அவருடைய ஊழியத்தை செய்ய பிரித்து எடுத்துட்டார். கர்த்தர் லேவியர்கள் எல்லாம் ஊழியத்துக்கு. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரித்து எடுக்கப்பட்டோம். எதுக்கு? ஊழியம் செய்ய. வாசிங்க 1 பேதுரு 2:9 வாசிங்க. 1 பேதுரு 2:9 சீக்கிரம் வாசிங்க, தப்பு முடிச்சிருவோம். நீங்களோ அந்த வாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அடுத்தது ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். சொல்லுங்க, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி. என்ன ஜாதி? பழைய ஜாதிலாம் சொல்லக்கூடாதுங்க. என்ன சொல்லக்கூடாது? அந்த பழைய ஜாதி எல்லாம் மறந்துடணும்.
அதெல்லாம் மைண்ட்லயே இருக்கக்கூடாது. அதெல்லாம் அந்நிய உபதேசம், அதெல்லாம் நம்ம உபதேசம் கிடையாது. நாம இப்ப என்ன ஜாதி? பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா. அடுத்தது அவருக்கு சொந்த ஜனம். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? என் ஜனம், என்னுடைய ஜனம். அல்லேலூயா. என் ஜனம். எந்த தெய்வமாவது என் ஜனம்னு சொன்னதே கிடையாது. அல்லேலூயா. இந்த ஜனங்கள் தான் சொல்லுவாங்க ஏன் தெய்வம்னு. இது ஏன் தெய்வம், இது ஏன் தெய்வம், இது ஏன் தெய்வம்னு சொல்லுவாங்க. எந்த தெய்வமும் இது ஏன் தெய்வம்னு சொன்னதே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் தெய்வமே இல்லை. அவைகளெல்லாம் பேசாது. அவைகளெல்லாம் நம்ம தெய்வமா நம்மள பிள்ளைகளா ஏத்துக்காது. ஆனா கர்த்தர் தான் சொல்றாரு என்னுடைய ஜனம். அல்லேலூயா. என்னுடையவங்க. அல்லேலூயா. ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, எனக்கு சொந்த ஜனம். அல்லேலூயா. அப்போ இந்த ஊழியத்துல செய்யறவங்களை தான் கர்த்தர் சொன்னார். யார? அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க. இந்த புண்ணியத்தை எல்லாரும் அறிவிக்க முடியாது. அல்லேலூயா. உடனே மாசம் 50,000 ரூபாய் பணம் தரேன், சம்பளம் தரேன், ஒரு 100 பேரை இன்டர்வியூக்கு எடுத்து போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நம்மளை விட நல்லா சொல்றதுக்கு திறமை உள்ளவெல்லாம் இருக்கிறான். கர்த்தர் அதெல்லாம் பயன்படுத்துங்க. அல்லேலூயா. உங்களை என்னையும் சொல்லுறதுனாலும் எடுத்துட்டு வந்து கர்த்தர் அந்த அங்கீகாரத்தை கொடுத்து நீங்க யாரையாவது சொன்னாதான் கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அதனால நமக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய ஊழியக்காரங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து ஊழியக்காரங்க சொல்லுங்க. நீங்க தான் ஊழியக்காரங்க. ஊழியக்காரங்க. நான் இந்த சர்ச்சைக்கு பாஸ்டர், நீங்களாம் ஊழியக்காரங்க. நீங்களாம் யாரு? ஊழியர். நாம எல்லாருமே ஊழியக்காரங்க. அல்லேலூயா. பாஸ்டருங்கிறது ஒரு பொறுப்பு, வேலை. அதே போல ஊழியம் கட்டி எல்லாருமே செய்யணும். ஊழியம் கட்டுறது நான் ஊழியம் செய்ய, ஊழியம் கொல்ல வராமல் ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன். ஊழியம் எல்லாரும் செய்யணும். சாட்சி எல்லாரும் கொடுக்கணும். ஆத்தும ஆதாயம் எல்லாரும் பண்ணணும். இது ஏன் வேலை கிடையாது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? சரி. அதனால்தான் ஆண்டவர் சொல்ற 43:12 வாசிங்க. 43:12. நானே அறிவித்து ரட்சித்து விலக பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சியா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீ என்னுடைய என்ன அர்த்தம் சொல்றாரு? நான் தான் தேவன்றதுக்கு நீ தான் சாட்சி. நான் தான் தேவன்றதுக்கு நீ தான் சார். நம்முடைய ஐடென்டிட்டி நாம ஊழியம் செய்யறது தான். நம்முடைய ஐடென்டிட்டி என்னது? நம்ம ஊழியம் செய்யணும். நானே தேவன்றதுக்கு நீங்க தான் சாட்சி. அதான் உங்க ஐடென்டிட்டி. நீங்க சாட்சியா இருக்கிறீங்க. அதான் நம்முடைய ஐடென்டிட்டி. நமக்கு ஒரு ஐடி கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன ஐடி கார்டு? ஊழியக்காரங்க. நம்மள யாரு? ஆசாரியர்கள். என்ன ஆசாரியர்கள்? ராஜரீக ஆசாரிய கூட்டம். ராஜரீக சாதாரண ஆசாரிய கூட்டம் இல்ல, ராஜரீக ஆசாரிய கூட்டம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இதான் நம்முடைய ஐடியா. கர்த்தர் நீ என்னுடைய சொல்ற. அல்லேலூயா. தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்ல ஒரு தகுதி. அல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஐடென்டிட்டி. அல்லேலூயா. நீ என்னுடையவன். ஆதரவற்று நமக்கு தேவன் நமக்கு பொறுப்புகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். பொறுப்புல உரிமையை கொடுத்திருக்கிறார். என் நாமத்தினால எதை வேணாலும் கேட்டா நான் உனக்கு தருவேன். அதுதான் உன் ஐடென்டிட்டி. நீ என் பிள்ளை. உன் மேல ஒரு பரிசுத்த முத்திரை இருக்கு. அந்த முத்திரை தான் உனக்கு ஐடென்டிட்டி. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு ஒரு ஊழியம் கொடுத்திருக்கிறாரு. எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. அதுதான் உனக்கு ஐடென்டிட்டி. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம பார்த்து நீ என்னுடைய. அல்லேலூயா. எழுந்து ஒப்பு கொடுப்பாங்க. அல்லேலூயா. Thank you Jesus. அல்லேலூயா.
தேங்க்யூ ஹோலி காட். எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இந்த பாட்டு புஸ்தகம் எடுத்து தம்பி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தரை தெய்வமாய் கொண்டோம். ஹல்லேலூயா. இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை சொல்லி ஹல்லேலூயா பாடுவோம். கர்த்தரை உயர்த்தி பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஏ மைனர். ஹல்லேலூயா.